இங்க ரோஷினியுமே அம்மன் இன்னும் ஏன் கண்ணை முழிக்க மாட்றாரு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. அவங்க பாட்டியுமே வந்து எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறாங்க. ஆனா அம்மனும் கண்ணு திறக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே மாயம்மா சொன்னபடி அந்த கஷாயத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவனுமே எஞ்சிக்க மாட்டான். அவங்க பாட்டியுமே அம்மனை காப்பாற்றக்கூடியது ஒரே ஒரு ஆள் அயானாவால மட்டும்தான் முடியும். அயானா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டுமே பர்வீனை தள்ளி வச்சுட்டு அயானாட்டையும் அந்த பூவை கொடுத்துடுறாங்க. பர்வீனுமே இந்த பொண்ணு அயானாவே கிடையாது, இந்த பொண்ணு எப்படி என்னுடைய பையனுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரோஷினியும் அந்த பூவை வச்சதுமே நம்ம அம்மன் எஞ்சிடுறான். அதை பார்த்துட்டு பர்வீனுமே சந்தோஷத்துல அம்மன் அப்படின்னு கூப்பிடவுமே அம்மன் எஞ்சிச்சவன் ரோஷினி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா பர்வீனுக்குமே கோவம் வந்து அந்த இடத்துல இருந்துமே போயிடுறாங்க. அப்போ பாட்டியுமே அம்மன் நீ ரெஸ்ட் எடுக்கணும், வா ரோஷினி போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடவுமே ரோஷினியோட கையை விட மாட்டான். இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.